ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டே 5 ஆன 28 டேஸ் ஆஃப் சேலஞ்ச். என்ன சேலஞ்சுன்னு புதுசாக இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்கிறேன். 28 நாளில் வெப்சைட் ஒரு பிகினராக, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகினராக கற்றுக்கிறது. ஏன்னா ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து சொல்லித்தரேன். அதனால் பிகினராக இருக்கீங்கனாக்க இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 28 நாளில் நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு கம்மிங் வீக்ஸில் வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியே காமிப்போம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கலர்ஸில் 3 டைப் இருக்குது. ஆர்ஜிபி, எக்ஸா, HCLன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்திடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன பார்த்தோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நேற்றுக்கு என்ன பார்த்தோன்னாக்க இது ஃபார்மேட்டிங்னு சொல்லி பார்த்தோம். ஃபார்மேட்டிங்னாக்க ஸ்ட்ராங் அண்ட் போல்டு ஒன்று, பீனாக்க போல்டு, இது இட்டாலிக், எம்பசைஸ், ஸ்மாலு, ஒரு வேர்டை ஸ்மாலாக சொல்கிறது, சூப்பர் செட்டு அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது அதுக்கு கலரு, மார்க்கர், இன்சர்ட்டு, டெலீட்டு அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஃபார்மேட்டிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து கலரிங்கில் நான் சொன்ன மாதிரி பேசிக்கான கலரிங் சொல்லி இப்போ பார்க்கலாம். Ctrl+S கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. Tutorail 5. ஸோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே HTML டேக் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ண உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ கவலைப்படாதீங்க. HTML போயிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் பாடியை கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து எப்படி வந்து ஆர்ஜிபியை வச்சு கலர் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்ஜிபி கலர்னால் என்ன சொல்லுவாங்க, ரெட், க்ரீன், ப்ளூ. ஸோ அந்த ரெட், க்ரீன், ப்ளூவோடைய வேல்யூ வந்து ரெட்டுக்கு இப்போ ரெட் 255ன்னு இருக்கும், க்ரீனுக்கு 255ன்னு இருக்கும், ஆர்ஜிபி 255. கலரிங் கோட் எப்படின்னா, மில்லியன்ஸ் ஆஃப் கலர் இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் கலர் எப்படின்னா, இந்த 225 × 2, அதாவது இதுக்கு ஃபேக்டோரியல் எடுங்க. ஸோ அத்தனை டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் தான் இருக்குது. எப்படின்னா, ரெட்டில் 1ன்னு வச்சுக்கிட்டு, க்ரீனில் 1ன்னு வச்சுக்கிட்டு, 1ன்னு வச்சிங்கன்னா ஒரு கலர். அந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் வர்றது தான் ஆர்ஜிபி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வெப்சைட்டு கலர்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. H1 வச்சு ஸ்டைல்ஸில் வந்து பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து RGB 255 0,0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரெட்டு தான் வரும். ஏன்னா ரெட்டோட ஃபுல் வேல்யூ கொடுத்தாச்சு. நீங்கள் சும்மா இதில் வந்து ஒரு 5ன்னு கொடுங்களேன், வேறு கலர் மாறும். ஒரு க்ரீனிஷ் போகும் அது. இல்லை ஒரு 500 கலர் கொடுங்களேன், சாரி 100ன்னு கொடுங்களேன், பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் போயிருக்கும். காட்டுறேன் பாருங்கள், ஆரஞ்சு கலர் போயிருக்கும். இதே வந்து இங்கே ஒரு 100ன்னு கொடுங்களேன், 100ன்னு கொடுங்களேன். பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ எல்லாம் சேர்ந்து ஒரு கலர், இது ஒரு கலராக வரும். இதில் வந்து ஒரு கலரு கொடுத்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தால் பிங்க் வரும். ஸோ இந்த மாதிரி தான், இந்த காம்பினேஷன் தான் ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குழப்பிக்காதீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ரெட் கலர், அவ்வளோதான். இந்த ரெட் கலரை ரன் பண்ணி குரோமில் லான்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ரெட் கலரில் பேக்ரவுண்டில் வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த 3 வேல்யூவை மாற்றி பண்ணுறது தான் ஆர்ஜிபி கலர்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து வந்து எக்ஸா வேல்யூன்னு சொல்லுவாங்க. எக்ஸா வேல்யூனாக்க இந்த 225 இது எல்லாத்தையும் எக்ஸாவாக தர்றது. எக்ஸா டெசிமல்னால் நிறைய இருக்குது. ஆக்டெல்லாம் 8, 10ன்னா டெசிமலு, அந்த மாதிரி. இது வந்து எக்ஸா டெசிமலில் தருவாங்க. 16 டிஜிட் 16 பைட்டு கூட தருவாங்க. ஸோ அது எப்படி தரணும்னா,
அந்த கோடெல்லாம் எப்படி எடுக்கணுன்றதுலாம் வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் சொல்கிறேன் கடைசியாக. இதில் வந்து எப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் கலரில் வந்து ஒரு ஒரு கலர் தரம் பாருங்க. இது இது வந்து டிஃபால்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது தான். இதே கலர் சூஸ் பண்ணிடுவேன், க்ரீன் கலர். இது வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லி இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு தரேன். அதை வச்சு இது வந்து இதெல்லாம் ஒரு மெத்தட், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஆர்ஜிபி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இந்த கோடை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரன் வித் டீபக்கிங் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் வந்து பேக்ரவுண்ட் கலர் பை எக்ஸான்னு சொல்லுவாங்க. க்ரீன் வந்துச்சு பாருங்க. கலர் பை ஆர்ஜிபி, கலர் பை எக்ஸான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, அது 3. ஸோ இந்த 3 டைப் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு தான் இந்த ஹெச்எஸ்எல்னு சொல்லுவாங்க. ஹெச்எஸ்எல்னா ஒன்றும் இல்லை, இதோட பர்சன்டேஜை கொடுக்கறது தான். இந்த கலருக்கு இந்த பர்சன்டேஜ், இந்த கலருக்கு இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து சிஎல்னு சொல்லுவாங்க. சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்எஸ்எல். அதை வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து HCL இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். HSL இந்த பாருங்க, ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ். ஸோ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் எடுத்தீங்கனாலே இந்த 3த்தையும் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஒரு கலருக்கு இந்த 3மே முக்கியம். ஹியூவோட லெவல் நான் வந்து ஒரு 150 தரேன்னு வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் மற்ற ரெண்டுமே பர்சன்டேஜாக தரணும். ஒரு 50% தரேன். 50%. லைட்னஸ் வந்து ஒரு 30% தரேன். சரி, நான் ஸ்லோவாக சொல்கிறேன்னாக்கா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு பார்த்துக்குங்க. யூடியூப்பில் அந்த ஃபீச்சர்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். இது வந்து என்ன கலராக வந்திருக்கு, க்ரீன் கலராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரன் டீபக்கிங் பாருங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னாக்கா ரொம்ப சின்ன டாபிக் தான், இருந்தாலும் இது ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணி பார்க்கணும். ஆர்ஜிபி இது 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 எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆர்ஜிபி கலர் பை ஆர்ஜிபி, கலர் பை எக்ஸா வேல்யூ, கலர் பை HCL. HCLனா ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ், இந்த 3. ஸோ இன்னைக்கு டே 5 முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாளில் வந்து HTMLோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான் போகும். ஸோ இந்த 3 days வந்து ரொம்ப என்ன இதெல்லாம் ஒரு கிளாஸாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. படித்தவங்களுக்கு தெரியும், இல்லை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது நான் இப்போ சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து நிறைய கலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஸை வச்சு எல்லா கிரிட்டு மாதிரி பண்ணுங்கள். அது கிரிட்டுனாக்கா வரிசையாக எல்லா கலரையும் வர வைக்கலாம். அதெல்லாம் ஈஸி தான். அதெல்லாம் சும்மா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். ஸோ இப்போ நான் வந்து கலர்ஸை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் HTML color hexacodes. ஸோ இந்த வெப்சைட் நான் வேணால் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் என்ன வரும்னா, இதோ பாருங்கள், இந்த டைல்ஸ் வரும், இந்த எக்ஸா வேல்யூ வந்துடும், ஆர்ஜிபி வந்துடும், HCL வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் நான் கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ளூ வச்சு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா அதோட எக்ஸா வேல்யூ, ஆர்ஜிபி வேல்யூ இது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ரெட்டு கலரை வச்சு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னாக்கா அது எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே இதுலேயே வந்து அந்த டைல்ஸ் லெவல்லாம் வரும். இந்த மாதிரிலாம்
ப்ரீடிஃபைன்டாக இருக்கும். ஸோ இதுதான் HTML கலர் கோட்ஸ். நான் இதை காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து 10 பேர் இந்த வீடியோவை கன்டினியூஸாக பார்க்குறாங்க. நான் ஸ்டாட்ஸ் பார்த்த வரையும் எனக்கு அதே போதும். 10 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும். ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ப்ளஸ் டெலகிராம் குரூப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க. டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே எந்த டவுட்னாலும் நான் சொல்லித்தரேன். டெலகிராம் குரூப்பையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு டுட்டோரியல் 6ல் வந்து ஒரு புது கான்செப்டோட பார்ப்போம். அதில் தான் ஃபுல்லாக லேஅவுட் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த லேஅவுட்னால் எப்படி டிசைன் பண்ணுறதே அது அந்த டாபிக் உள்ள தான் போகணும். இது எல்லாமே பேசிக்ஸ் தான். அடுத்தது டிசைனு அப்புறம் எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி எப்படி ரெஸ்பான்ஸ் வாங்குறது அதெல்லாமே நாளைக்கு நாளான்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டக்கு டக்குன்னு நான் ஸ்டைல்ஸ்ன்னு போடுவேன். அதெல்லாம் போடுறப்போ உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தான் ஒரு 5 டுட்டோரியல் ரொம்ப பேசிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கலர் கோட்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.